இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா போட் பிராண்ட்லேருந்து ஒரு 10,000 mAh பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் பேர் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஷ்ரூம் PB300ன்னு போட்டிருக்காங்க. கீழே சீரியல் நம்பர் அண்ட் ப்ராடக்டோட அத்தன்டிகேஷன் QR கோடு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பவர் பேங்க்கோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க. பவர் பேங்க்கோட போர்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அண்டு மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 22.5 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் இதோட கம்பேட்டபிலிட்டி குவால்கம் குயிக் சார்ஜ் 3.0 அண்ட் பவர் டெலிவரி PPS சப்போர்ட்டும் இருக்குது. பாஸ் த்ரூ சார்ஜிங் கூட இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பவர் பேங்க்கையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சேம் டைம் மொபைலையுமே சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் 1 இயர் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன பேக்கேஜ் வச்சுருக்காங்க. பவர் பேங்க்கு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. பவர் பேங்க்கோட பேக்கில் சீரியல் நம்பர் அண்ட் மேட் இன் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணி QR கோடும் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் கிரிப்புக்காக கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது. அதுலேயே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம்னா பேட்ரி லெவல் இண்டிகேஷனுக்காக 4 LEDs கொடுத்துருக்காங்க. தென் பவர் பேங்க்கோட பாட்டமில் இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியேஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C கேபிள் இருக்குது, ஒரு வாரண்ட்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல், ஃபைனலாக தேங்க்யூன்னு ஒரு க்ரீட்டிங் கார்டு. இதோட LED ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா 0 to 25 வரைக்கும் சிங்கிள் LEDயும், 25 to 50 வரைக்கும் வரும்போது செகண்ட் LEDயும், 50 to 70 வரைக்கும் தேர்ட் LEDயும், ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆனோன்னு 4 LEDஸுமே சேர்ந்து ஸ்டாண்ட் பையாக. இந்த LEDஸில் டாப்பில் இருக்க ஃபஸ்ட் LED சம்டைம்ஸ் க்ரீன் கலரில் எரியிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குயிக் சார்ஜ் 3.0 அப்படி இல்லாட்டி PD பவர் டெலிவரி ஆர் PPS சப்போர்ட் யூஸ் பண்ணி பவர் பேங்கை சார்ஜ் பண்ணாலும் சரி, நம்ம பவர் பேங்க்கில் இருந்து மொபைல்ஸை சார்ஜ் பண்ணாலும் சரி, இந்த 3 வகையான பவர்ஸில் பவர் இன்புட் ஆர் அவுட்புட் ஆச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் LED நம்மளுக்கு பிளிங்க் ஆகும். இதோட எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 mAh தான். பட் இதோட ரேட்டட் கெப்பாசிட்டி 6,750 mAhன்னு போட்டிருக்காங்க. பவர் பேங்க்கோட இன்புட்க்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB வழியாக 10 வாட்ஸ் அண்ட் 18 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டைப் C வழியாக நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 15 வாட்ஸ் ஆர் 18 வாட்ஸ் யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் நம்மளுக்கு இன்டெலிஜென்ட் சர்க்யூட் கொடுத்துருக்கனால தேவையான இன்புட்டை மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். தென் பவர் பேங்க்கில் இருக்க USB போர்ட் வழியாக 15 வாட்ஸும் 18 வாட்ஸ் அண்ட் அப் டு 22.5 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு பவர் அவுட்புட் கொடுக்குது. டைப் C போர்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 2-வே சப்போர்ட் பண்ணுது. இன்புட்டும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், அவுட்புட்டும் சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த 22.5 வாட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது PPS டெக்னாலஜி. இது நமக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க நத்திங் ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி இல்லாட்டி சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறும். பவர் பேங்க்கோட டாப்பில் தான் நமக்கு பவர் போர்ட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 இன்புட் போர்ட்ஸ், ஒரு மைக்ரோ USB போர்ட், ஒரு டைப் C போர்ட். அதுக்கப்புறம் அவுட்புட் எடுக்கிறதுக்கு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு குவால்கம் குயிக் சார்ஜ் 3.0 அண்டு பவர் டெலிவரி ப்ளஸ் PPS சப்போர்ட்டும் இருக்குது. பவர் பேங்க்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோனை விடவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் CMF ஃபோன் 1 வச்சுருக்கேன். அந்த ஃபோனோட சைஸை விட பவர் பேங்க் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. கேபிளோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் ஷோமி பவர் பேங்க் வச்சுருந்தேன். அதில் கேபிள் நல்லா ஷார்ட்டாக இருக்கும். நம்ம ஃபோனையும் பவர் பேங்க்கையும் சேர்த்து வச்சுருக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்வான்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதையுமே நம்ம ஒரு ஃப்ளாஷ் சேலில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். நார்மல் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 to 1200 வரைக்கும் இருக்கும். பட் நான் 850ன்ற ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு ஓகேவான குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து நமக்கு லோ பவர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. மேபி இதில் இன்டெலிஜென்ட் சர்க்யூட்ஸ் இருக்கனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேரி பண்ணிக்குமான்றதும் டீட்டெயில்ஸும் எதுவும் போடலை. இதை விட நிறைய சின்ன சைஸ்லேயே பவர் பேங்க் அவைலபிள் இருக்க தான் செய்யுது. பட் இது எனக்கு அந்த ஆஃபர் டைமில் 850க்கு ஒர்த்தாக இருந்துச்சுன்றதுனால பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இது. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கேட்ஜெட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.